இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசிங். இப்போ வந்து நாங்கள் ஃபோன்ல இருந்து ஆர்டர் பண்ணலாமா இல்லையா? இப்போ காலங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன நடக்குது, மாறிக்கொண்டே போகுது. காலங்கள் மாறுறதுல பிரச்சனை எதுவும் இருக்கா? கால மாற்றத்தை நம்மளால நிப்பாட்ட முடியுமா? இல்லதானே. கால மாற்றத்தை நம்மளால நிப்பாட்ட முடியாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு சில பேர் மாறுறாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பேர் மாறுறது இல்லை. இப்ப நானும் நீங்களும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணுமான்னு பார்த்தா எஸ். காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறலாட்டி நம்மளால இன்கம் ஏர்ன் பண்ண இல்லாது, நம்மளால சர்வை பண்ணவும் இல்லாது. நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். சரியா? இப்போ நான் ப்ரௌஸ் பண்ணக்குள்ள வந்து எடுத்த ஒரு போட்டோ ஒன்று என்னோட ஸ்லைட்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதாவது ஒரு 10 வருஷத்துக்குள்ள, சரியா, 10 வருஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்ட் ஒன்று 4 பேருக்கிட்ட வேலை இல்லாம போகுது. என்னன்னு சொல்ல சொன்னா, நான் அதை வந்து பேசுறேன். ஓகே. ஸோ 2009ஆம் ஆண்டுலயும் 2019க்கும் இடையில வந்து 4 பேருக்கு நிரந்தரமா வேலை இல்லாம போகுது. சரியா? இதில் பார்க்குறவங்க நல்லா விளங்கும். ஆரம்பத்தில் ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று எடுக்கிறதா இருந்தா என்ன ஒரு கேமராமேன் தேவைப்படுவாங்க, கேமரா தேவை, பைலட் தேவை, ஹெலிகாப்டரும் தேவை. சரியா? அப்ப இந்த டைம்ல நிறைய பேர் லீசிங்ல வந்து ஹெலிகாப்டர் வாங்குறாங்க இருப்பாங்க. அப்ப இதை வச்சு வந்து அழகா வீடியோ எடுத்து கொண்டிருக்க போல 2019ஆம் ஆண்டு ட்ரோன் சொல்லி கேமரா வந்துச்சு. இதுல வந்து 1 மேன் போதும் இதை ஆப்ரேட் பண்றதுக்கு. இந்த பறக்க விட்டு போன்ல நாங்க ஆப்ரேட் பண்ணா சரி, போன்ல அந்த ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணா சரி. இதனால என்ன நடந்துச்சு, கேமராமேனுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. கேமராக்கு வேலை இல்லை, சரியா, ஹெலிகாப்டருக்கு வேலை இல்லை, பைலட்டுக்கும் வேலை இல்லை. ஸோ அவங்களோட லைஃப்ல இதே நம்பி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து வருஷக்கணக்கில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து இந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்கள் நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து சில டாக்டர்ஸுக்கு வேலை இல்லை. ஏன் ஸ்ரீலங்கால வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் பற்றாக்குறை இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் காலம் மாடர்னைஸ் ஆகிக்கொண்டு போகல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை இல்லாம போகுது. ஏன்னா ஆன்லைன் சேனலிங் எல்லாம் வந்துச்சு. அதனால அவங்க ஃபாரினுக்கு போயிட்டாங்க. இந்த இடத்துல இவங்க இதே நம்பி இருக்கிறவங்களுக்கு நிலைமை என்ன? டவுன், அவ்வளவுதான். சரியா? இந்த விஷயம் சொல்லக்குள்ள வந்து எனக்கு ஒரு விஷயம் ஒண்ணு ஞாபகம் வருது. அதாவது நம்ம சின்ன வயசுல ஒரு கதை ஒன்று படிச்சது தானே, காலம் மாடர்னைஸ் ஆகி கொண்டு போறது. ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன். அதாவது இந்த அன்னைக்கு 1ஆம் ஆண்டும் தெரியல, 2ஆம் ஆண்டும் தெரியல, இந்த ஒரு காகம் ஒன்று பறந்து வந்து கொண்டிருந்துச்சு. பறந்து வந்த காகத்துக்கு தண்ணி தாகம் வந்துச்சு. அப்ப அதனால வந்து எல்லாம் தலையாட்டுறீங்க என்ன. ஸோ என்ன நடந்தாலும் அந்த பிக்சர் மெமரி நம்மளுக்கு மைண்ட்ல இருந்து போகாது என்ன. சின்ன வயசுல அந்த போட்டோஸ் பார்த்து தான் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதனால இந்த ஞாபகத்துல இருக்கு. இப்ப தாகம் வந்தோடனே இந்த காகம் கீழே வந்து பார்த்து ஒரு குடம் ஒன்று இருந்துச்சு. அந்த குடத்துல போயிட்டு தண்ணி பார்த்தா அடியில தான் இருக்குன்னு சொன்னதால கற்களை பொறுக்கி போட்டு புத்திசாலிக்காக மேல வந்து தண்ணி குடிச்சது போனது என்று சொல்லி நாங்க படிச்சோம். ஆனா இப்ப எங்கட தம்பி தங்கச்சிட்டையோ அல்லது எங்கட மகன் மகள்கிட்டயோ இந்த விஷயத்த சொன்னா அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க மாடர்ன் வேர்ல்டுக்கு மாறிட்டாங்க. சரியா? இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஏன் அந்த முட்டாள்காகத்துக்கு வந்து நீங்க புத்திசாலிக்காக மட்டும் சொல்றீங்க, ஒரு ஸ்டோவ் ஒன்று எடுத்துட்டு வந்தா ஈஸி தானே, அந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும்னு அவசியம் இல்லை. ஈஸியா வந்து ஸ்டோவ் போட்டு குடிச்சிட்டு தண்ணி கூட வந்து டேர்ட்டியா போகாது சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. இது வந்து ஒரு எப்பியில போக்குள்ள வந்து பார்த்த ஒரு விஷயம் தான் உங்களை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ காலம் வந்து மாறிக்கொண்டே போகுது. காலம் மாறிக்கொண்டு போகக்குள்ள நம்ம காலத்துக்கு ஏற்ற மாறலாட்டி எங்களால வந்து பாத்தீங்கன்னா சர்வை பண்ண முடியாது. சில பேர் வந்து ஜப் எடுக்கிறது பிரச்சனை தான் இருக்கு, ஆமா இல்லையா? ஏன்னா காலம் மாறிக்கொண்டு போறதால நிறைய மெஷின்ஸ் வர்றதால நிறைய சாஃப்ட்வேர் வர்றதால வேலை இல்லாம போகுது. போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்து பாருங்களேன். ஆரம்பத்துல போஸ்ட் ஆஃபீஸ் நிறைஞ்சு வழி, இப்ப அப்படியே இல்ல. இமெயில் சர்வீஸ் இருக்கிறது, மற்றது நாங்கள் போன்ல மெசேஜ் பாஸ் பண்றதால இப்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் காலப்போக்கில் அதுவும் இல்லாம போகலாம். நீங்க செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதாவது இப்ப நிறைய ரிசர்ச் எல்லாம் நடக்குது. அதாவது ஃபியூச்சர் 2050ஆம் ஆண்டு 2060ஆம் ஆண்டு உலகம் இந்த மாதிரி போகும், உலகம் அந்த மாதிரி போக மாட்டேங்குது. நிறைய ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்காங்க. நிறைய வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆனா நம்ம கட்டாயம் பார்க்கணுமா இல்லை? ஏன்னா ஃபியூச்சரை பார்த்தா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி செலக்ட் பண்ணலாம். ஃபியூச்சரை பார்க்காம ஆப்பர்ச்சுனிட்டி செலக்ட் பண்ண இயலாது. நம்மகிட்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம கூட போகலாமா இல்லையா? இல்லாம கூட போகலாம். அப்ப அதனால நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று என்னோட ஸ்லைட்ல ஆட் பண்ணியிருக்கேன். சரி, அதாவது ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரியா? அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம பேசுவோம்.
வீடியோ பார்க்க விருப்பமா? தொடர்ச்சியா நான் தானே பேசி கொண்டிருக்கிறேன். புது வீடியோ வீடியோ பார்த்துட்டு நம்ம அடுத்த விஷயம் பேசலாம். என்ன? வீடியோ பார்ப்போம்னு சொன்னாங்க, தம்ஸ் அப் பண்ணுங்க பார்ப்போம். இதுக்கு புது வீடியோ போய் வீடியோ பார்க்குறேன். சரி, அப்போ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்மள தம்ஸ்லாம் போக வெல்கம் டு பிச்சா. அடிக்கோ ரொம்ப தோட வைக்கிறேன்.
Auto driving mode activated. என்னடா வீடியோ எல்லாரும் விளங்கிச்சா? வீடியோ பத்தி வந்து இளங்காதர்களுக்கு சொல்ல இல்லாத வீடியோ நடந்த விஷயங்கள், அதாவது மாடர்னைசிங் வேர்ல்டு பத்தி பார்த்தோம்னா இதை பார்க்கக்குள்ள சில பேர் வந்து யோசிக்கலாம், ஓகே என்ன இது கட்டாயம் நடக்கும் சொல்லலாம். சில பேர் யோசிக்கலாம் இல்ல இதெல்லாம் கடைசி வரைக்கும் நடக்க போகுது. 2040 ஆண்டு 50 ஆண்டு 2050 ஆண்டு காலத்துல இந்த மாதிரி வரக்குள்ள இந்த வீடியோல பார்த்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்றவங்க பாபம் யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்லி. இப்ப இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லி யார் சார் இருக்கிறீங்களா? அப்படியா நாங்க சரியா? ஓகே. ஸோ சம்டைம் வந்து இதுல ஹேண்ட் ரைஸ் பண்ணாமலோ அல்லது தம்ஸ் அப் பண்ணாமலோ இருக்கலாம். அப்படி இருக்கிறவர்களுக்கு நான் சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்லுவேன், குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லுவேன். சரி, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம இருக்கிறது 2023ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டு சரியா? இப்ப ஒரு 90ஆம் ஆண்டு காலத்தில் நிறைய பேர் 90ஆம் ஆண்டு பிறந்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய பேர் 2000ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் பிறந்திருப்பீங்க. இருந்தாலும் 90ஆம் ஆண்டு காலத்துல கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போமே. இப்ப நீங்க எல்லாம் அந்த வயசுக்கு போகும்போது நான் என்ன இந்த வயசுல இருந்து நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் சரியா? அந்த இடத்துல நீங்க 90ஆம் ஆண்டு காலம், 85ஆம் ஆண்டு காலம், 1985 1990 அந்த மாதிரியா சரியா? இந்த டைம்ல உங்களோட ஒரு பர்சன் வந்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணா ஹேண்ட் அவுட் பண்ணலாம். ஒரு பர்சன் வந்து சொல்றார், இந்த 2020ஆம் ஆண்டு 22 23ஆம் ஆண்டு காலம் போகக்குள்ள சரியா இப்படி ஒரு பெட்டியா ஒரு பொருள் ஒன்று இருக்கும். இந்த பொருளை நாங்க இப்படி திறக்கலாம். அந்த பொருள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால சரி அல்லது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிறாங்களோட சரி வந்து முகம் பார்த்து பேசலாம். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அப்படி இந்த சின்ன ஒரு பெட்டியா வந்து இந்த செங்கல் மாதிரி ஒரு பொருள் ஒன்று இருக்கும். அந்த பொருள் மூலம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தங்களோட வந்து எங்க இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணி வீடியோ கால் எல்லாம் பேசலாம். ஓகே, ஸோ வீடியோ கால்லாம் பேசலாம். அப்படின்னு சொல்லி வந்து யார் சரி சொல்லியிருந்தா நம்ம நம்பிருக்கோம். அப்ப அது 90ஆம் ஆண்டு 50ஆம் ஆண்டு காலத்தில் அப்படி யாரும் சொல்லி நம்பிருக்கோமா? நம்பி இருக்க மாட்டேங்க. ஆனா இப்ப அது வந்து அக்செப்ட் பண்ண முடியுதா இல்லையா? காலம் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் இருக்கிற ட்ரிங்கோல இதுல வந்து ஸ்ரீலங்கா 25 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மக்கள் நீங்க வந்திருக்கீங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து கூட வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி கொண்டிருக்காங்க நிறைய பேர். பாருங்க, இப்ப நான் உங்களோட பேசுறது உங்களுக்கு விளங்குதா இல்லையா? நீங்க எனக்கு ரியாக்ட் பண்றது விளங்குது, நீங்க சிரிக்கிறது விளங்குது, தலையாட்டுறது விளங்குது. எனக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? நிறைய 2-3 கிலோமீட்டர். ஆக மிஞ்சி கூட 2 அடி தூரம் தான் எனக்கு உங்களுக்கு முடிவு இருக்கு. என்ன பிசிக்கலா வந்து டச் பண்ண பண்ண முடியும். நீங்க எல்லா விஷயங்களும் செய்யலாமா இல்லையா? அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வளர்ந்துச்சு. அப்ப இப்ப வந்து இவ்வளவுத்துக்கு வளர்ந்துருக்கு வந்து பாருங்க, இன்னொரு 20-30 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை விட பெரிய அளவுல வளருமா இல்லையா டெக்னாலஜி? முடியாது. அப்ப இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு போறவங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வே பண்ணுவாங்க. அப்படி இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியேதான் இருப்பாங்க. கிளியரா? இந்த டெக்னாலஜி வேர்ல்ட பயன்படுத்தி நான் காசு ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க, யாரும் இருக்கிறீங்களா? டெக்னாலஜி வேர்ல்ட பயன்படுத்தி காசு ஒழிக்கிறோம், இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி காசு ஒழிக்கிறோம். ஒரு சில பேர் இருக்கிறாங்க. 2-3 பேர் இருக்கிறாங்க. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நான் நல்லா காசு செலவழிக்கிறேன்னு சொல்றவங்க யார் சார் இருக்கிறீங்க?
சரியா? இப்ப இதுல இருக்கிற 100 பேரும் கையெழுத்து போடுவா. ஏன்னா என்னையும் கூட சரியா? டேட்டா ஜூமுக்கு வந்து டேட்டா போட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? பேக்கேஜ் ஒன்று போட்டு செலவு பண்றீங்களா இல்லையா? செலவு பண்றோம். சரியா? அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து டெக்னாலஜியை வச்சு நம்ம நல்லா செலவு பண்றோம். ஆனா நாம இன்னைக்கு காசு செலவு பண்ணி கொண்டிருக்கக்குள்ள நிறைய பேர் காசு உழைச்சு கொண்டிருக்காங்களா இல்லையா? உழைச்சு கொண்டிருக்காங்க. இப்ப நம்ம காலையில எழும்பி என்ன செய்யறோம்னு சொன்னா நம்ம பிரஷ் பண்ற முதல்ல முதலாவது என்ன செய்யறோம்? Facebookல ஒரு ரவுண்ட் போயிட்டு வரோமா இல்லையா? என்ன போட்டோஸ் யாராவது போட்டிருக்காங்க? வாட்ஸ்அப் போயிட்டு வரோமா இல்லையா? முக்கியமா வாட்ஸ்அப் போயிட்டு வரோம். இன்ஸ்டா போயிட்டு வரோமா இல்லையா? போயிட்டு வரோம். இதெல்லாம் நம்ம போகல யாரோ ஒருத்தங்க வந்து காசு உழைச்சிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலையா? டெக்னாலஜி வேர்ல்ட வச்சு நம்ம என்ன செய்யும்? ரைட் அழகா போட்டோ பிடிச்சி நாங்க சிரிச்சு போட்டு போட எத்தனை லைக்ஸ் வருது, எத்தனை கமெண்ட் வருது, எத்தனை பேர் ஷேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யறோம்? இந்த மாட்டு நான் வந்து ஒரு விஷயமா பார்த்து லைக் விழுதான்னு பாக்குறேன். ஆனா அங்க வந்து பாத்தீங்க இன்னொரு பர்சன் என்ன செய்யறாரு? நீங்க போட்டோ போட போட எனக்கு காசு தான் வரும்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காரா இல்லையா? திங்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் பேசிக்கொண்டிருக்கிறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்க் சகபர். சரியா? அதாவது உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 800 கோடி பேருக்கு மேல வந்து ஆட்கள் இருக்காங்க. அதுல 550 கோடி பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ்புக் யூசர்ஸ் தான் இருக்கிறாங்க. பாத்தீங்களா இருந்தா ஒரு மல்டி பில்லியனர் தான் இவர் மார்க் சகபர். இன்றைக்கு கூட இந்த ஜூம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்திருக்கிறீங்க. சரி இதே மாதிரி கோடிக்கணக்கில் மீட்டிங் நடக்குமா இல்லையா இந்த இடத்துல? ஒரு மீட்டிங்ல இருந்து ஒரு ரூபா காசு போனா கூட அவருக்கு எவ்வளவு எத்தனை கோடி ரூபாய் காசு வரும் ஒரு நிமிஷத்துக்கு அல்லது ஒரு செகண்டுக்கு வருமா இல்லையா? மார்க் சர்பர்க் வந்து ஒரு நாளைக்கு சில பேர் யோசிக்கலாம் நான் பேக்கேஜ் தானே போட்டிருக்கிறேன்னு சொல்லி ஒரு நாளைக்கு உங்களோட அதாவது ஃபேஸ்புக் யூஸ் பண்ற மூலம் ஒரு ரூபாய் காசு போனா கூட அதாவது ஒரு ரூபாய் காசு போனா கூட ஒரு நாளைக்கு அவர் வந்து இன்கம் வந்து 550 கோடி. சரி நம்ம என்ன செய்யறோம்? டெக்னாலஜியை பயன்படுத்தி என்ன செய்யறோம்? காசு செலவு பண்றோம். இன்னொருத்தங்க என்ன செய்யறாங்க? டெக்னாலஜியை பயன்படுத்தி ஏர்ன் பண்றாங்க. இவரும் ஃபேஸ்புக் கண்டுபிடிக்காம இருந்தாருன்னு சொன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறாம இருந்தாருன்னு சொல்லி சொன்னா சக்சஸ் ஆக முடியுமா இவரால? இல்ல. இவரோட பிரைவேட் ஜெட் இருக்கு, லக்ஸரி கார்ஸ் இருக்கு, லக்ஸரி யாட் இருக்கு, எல்லாமே இருக்கு. சரியா? இப்ப நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு சொல்லி சொன்னா நாம நம்மளோட லைஃப்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சக்சஸா கொண்டு போகலாம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறல அப்படின்னு சொல்லி நாங்களும் என்ன செய்வோம்? இன்கம் இல்லாம இதே இடத்துல இருக்கும். மார்க் சகபர்க் மட்டும் இல்லை, அமேசானோட ஜெஃப் பீசஸா இருந்தாலும் சரிதான், அலிபாபா.com ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ஜக்மாவா இருந்தாலும் சரி, எல்லாருமே அந்த மாதிரி தான். இவர் என்ன செஞ்சார்? புக் ஷாப் வந்து ஆன்லைன்ல போட்டார். சரியா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறின காலம் இவங்க எல்லாமே வந்து உலகத்துல பெரிய அளவுல சக்சஸா இருக்கிறாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறாதாக்கள் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் இல்லாம இருக்கு. சரியா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறலாட்டி பெரிய ஒரு பிரச்சனைன்னு தான் நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். சரியா? ஆஹ் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் இல்லாம போறதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். ஆஹ் ஆரம்பத்துல கற்காலத்திலேயே நான் கதைக்க கற்காலத்துல வந்து இருக்காது. கற்காலத்தை விட கொஞ்சம் தள்ளி வந்து பிறகு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாகனம் மட்டும் சொன்னா என்ன வாகனத்தை சொல்லலாம்? நல்ல ஒரு வாகனம் டிராவல் பண்றதுக்கு நல்ல ஒரு வாகனம் மட்டும் சொன்னா என்ன வாகனம் சொல்லலாம் அந்த காலத்துல? சாட் பாக்ஸ்ல போட்டு பார்ப்போம். சரியான ஆன்சர் யாரு போடுறீங்கன்னு சொல்லி பார்ப்போம். சாட் பாக்ஸ் வந்து ஆஃப்ல இருக்கு போல என்ன? ஓகே ரைட். சரியா? ஆரம்பத்துல நல்ல ஒரு வாகனம்னு சொல்றது என்னது? மாட்டு வண்டி சொல்லலாம். ஆமா இல்லையா? மாட்டு வண்டிக்கு வந்து பெரிய ஒரு சிறப்பு ஒன்று இருக்கு. சரியா? அந்த காலத்துல பெரிய ஒரு சிறப்பு ஒன்று இருக்கு. அப்ப அதை அந்த சிறப்பு எப்படி சொல்லலாம்? எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல ஒரு பர்சன் நடக்கவா? பிரச்சனை இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பர்சன் எடுக்கிறேன். சரியா? இதுல யார் எடுக்கலாம்டா? ராகுல் இருக்கிறாரு தானே? ராகுல். ஓகே. ராகுல் இருக்கிறார். ஸோ இப்போ போயிட்டு ராகுல் எங்க இருக்கிறான்னு சொல்லி தேடுறது இல்லை. நான் சொல்ல வர உதாரணத்தை நீங்க பாருங்க. சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா இப்போ ராகுல் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருக்கிறாருன்னா
இப்ப ராகுல் வந்து ரோட்ல போய் கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு கேர்ளை பார்த்துட்டார். சரியா? கேர்ளை பார்த்த உடனே வந்து அவருக்கு என்ன தோணுது உடனே? ரைட், நான் வந்து கட்டினா இவரை தான் ஆமா கட்டணும். அப்படி இல்லாட்டி ஆமா காலம் ஃபுல்லா வந்து நான் கல்யாணம் இல்லாம வாழணும்ன்ற மாதிரி தோணுது. அப்படி ஒரு கேள். சரியா? அப்ப பார்த்ததுக்கு பிறகு அந்த காலத்துல என்ன செய்வாங்க? டைரக்டா போய் கதைக்கிறது பிரச்சனை. சரியா? இப்ப வீட்டாக்கள்ல போய் சொல்றேன். இப்படிதான் இதான் விஷயம். நான் வந்து இவங்க தான் எனக்கு ஃபியூச்சர்ல தேவை அப்படின்னு சொல்றேன். நல்லா வீட்டாக்கள் என்ன குட்டிங்க செய்வாங்க? சரி, தான் மகன் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? தட்டெல்லாம் தூக்கிட்டு போவாங்க வீட்டுல பேசுறதுக்கு. இப்படித்தானே அந்த அந்த டைம்ல பேசுறதுக்கு போக்குல வந்து பொண்ணு வீட்டுக்காரர்களும் என்ன செய்வாங்க? ராகுல் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல எந்த பிள்ளைய வந்து வச்சு கண்கலங்காம பார்த்து கொள்வாரா அப்படின்ற கேள்விக்கு எஸ்ன்னு சொல்லி ஆன்சர் ஒன்று இருக்கு மட்டும் சொன்னதான் கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்ற சரிதானே? சரியா? அப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தா ராகுல்கிட்ட சரியா நல்ல மாட்டு வண்டி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். சரியா? இந்த கதையும் இல்லை. சரியா? உடனே அந்த இடத்துல வந்து சரி கூட்டிட்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸா மாட்டு வண்டி. ஏன்னா இந்த காலத்துல பென்ஸ், பிஎம்டபிள்யூ, ஃபெராரி இந்த மாதிரி வந்து கார் இப்ப இருக்கிற மாதிரி அப்போ வந்து மாட்டு வண்டில அந்த அளவுக்கு சிறப்பு இருந்துச்சு மாட்டு வண்டி. ஏன்னா மாட்டு வண்டி விஷயம் எல்லாமே செஞ்சாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதா இருக்கலாம். சரியா? நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன். மாட்டு வண்டி பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ள, இதுதான் மாட்டு வண்டி. மாட்டு வண்டியில் இருக்குது. சரியா? இந்த மாட்டு வண்டியை வச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே செஞ்சாங்க. ஒரு பொருளை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போனாங்க, ஆட்களை கொண்டுட்டு போனாங்க, சாமான்களை கொண்டு எல்லாமே செஞ்சாங்க. இந்த வயலை உழுதாங்க, எல்லாமே செஞ்சாங்க அந்த மாடை வச்சு. ஆனா இப்ப வந்து மாட்டு வண்டியில் ஃபேமஸா? எஸ்ஆனவா? இப்ப மாட்டு வண்டியில் ஃபேமஸா இருக்கா இந்த காலத்துல? இல்ல. என்ன காரணம்னு சொன்னா இந்த கார் தான் காரணம். சரியா? மொரிஸ் மைனர் கார் முதல்ல வந்த கார். இந்த ஸ்ரீ நம்பர்ல இப்ப வரைக்கும் இந்த ஸ்ரீலங்கால ஓடிக்கொண்டிருக்கு பாருங்க, ஓடிக்கொண்டிருக்கும். இதை இப்பதான் இப்ப இது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிருக்கு. அதாவது மாடிஃபை எல்லாம் பண்ணி பெரிய பீட் எல்லாம் போட்டு ஓடித்துறாங்கல்ல. சரியா? இந்த மொரிஸ் மைனர் கார் தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினான கார். இது வந்த உடனே என்ன செஞ்சாங்க? திடீர்னு என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் பேர் இந்த காருக்கு மாறிட்டாங்க. சில பேர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாறினாங்க. சில பேர் மாறாம இருந்தாங்க. மாறாம இருந்தாக்கள் இப்ப வந்து சக்சஸா? மாறினாக்கள் சக்சஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாறுறாங்க ஓரளவு சக்சஸ். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த காருக்கு வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு சொன்னாங்க, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபாஸ்டா போகலாம். எக்ஸாம்பிளுக்கு ட்ரிங்கோட இருந்து வந்து கிளம்புக்கு 6 மணி நேரத்துல போகலாம் கார்ல போகணும். ஆனா மாட்டு வண்டியில போறதுன்னா 2 நாட்கள் 3 நாள் இருக்கு. கோஸ்ட் செலவு கூட, மாடுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நிறைய மாடு வந்து பாவம் சுகம் இல்லாம போகலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கா இல்லையா? மற்றது வந்து ஊத்தப்படும், ட்ரெஸ் அடிக்கடி சேஞ்ச் பண்ணணும். சரியா? ஒரு என்ன நடந்துச்சு? சில பேர் அப்படியே மாறினாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாறினாங்க. என்ன செஞ்சாங்க? இந்த மாட்டு வண்டியில் செஞ்சவங்க என்ன செஞ்சாங்க? கராஜ் ஒன்று போட்டாங்க. மாட்டு வண்டியில சக்கரம் செஞ்சவங்க என்ன செஞ்சாங்க? டயர் ஷாப் ஒன்று போட்டாங்க. மாடுக்கு சாப்பாடு உற்பத்தி செஞ்சவங்க என்ன செஞ்சாங்க? வந்து ஃபியூல் ஸ்டேஷன் ஒன்று போட்டாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? ஸ்டெப் பை ஸ்டெப் மாறினாங்க. என்னோட அப்பாவோட அப்பா மாட்டு வண்டியில் ஓடினவர், என்னோட அப்பா மாட்டு வண்டியில் ஓடினவர், நானும் மாட்டு வண்டியில் ஓடுவேன் வந்து சக்சஸ் சரித்திரமே இல்லை. இது வரைக்கும் மாதம் இல்லை. நீங்க பாருங்க யாரும் சரி அப்படி சர்ச் பண்ணி பாருங்க யாரும் சரி அப்படி சக்சஸ் ஆகிருக்காங்கன்னு பார்த்து இல்லை. நான் சொல்றது கூட இந்த ப்ராக்டிகலான எக்ஸாம்பிள் இருந்தது. இன்னொரு விஷயம் வந்து சொல்றேன், யோசிச்சு பாருங்க. இதுல வந்து நிறைய பேர் இருக்கிறீங்க, நிறைய இருக்கிறீங்க. இந்த 2007ஆம் ஆண்டு ஃபேமஸ் ஒரு போன் ஒன்று போனீங்க. 2007ஆம் ஆண்டு என்ன போன்? 2007ஆம் ஆண்டு காலத்துல ஒரு போனோட ஃபேமஸா போனிச்சு தானே? திங்க் பண்ணி பாருங்க பாப்பா. சில பேருக்கு அந்த டைம்ல 7 வயசா இருக்கு, சில பேருக்கு சில பேருக்கு 2007ஆம் ஆண்டு 5 வயசா இருக்கு, சில பேருக்கு 4 வயசாவும் இருக்கு. சில பேருக்கு ஓகே எல்லாம் தெரிஞ்ச வயசாவும் இருக்கும். ஓகே, என்ன ஃபோன் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சாட் பாக்ஸ்ல வந்து அவைலபிள் இல்லை போல. ரைட், நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஸோ நோக்கியா தானே, நோக்கியான்னு நினைச்சு வந்து பாப்போம். நோக்கியா ஃபோன் தான். ரைட், ஓகே சரி 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 ஓகே. எனக்கு தெரியும் என்ன வேணும், இப்போ ஹேண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது நோக்கியா ஃபோன் தான் ஃபேமஸா இருந்துச்சு. இப்ப நம்ம வந்து ஒரு பர்சன் இந்த 15 ப்ரோ மேக்ஸ் 16 ப்ரோ மேக்ஸ் ஃபோன் வச்சு காய்ச்சி கொண்டு இருப்பாருன்னு சொன்னா யோசிச்சோம், ஐயோ பெரிய காசுக்காரன் போல இருக்கு, ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்காங்க, நம்மளோட கனவா இருக்கு, ட்ரீமா இருக்கு, வேணா ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்காருன்னு சொல்லி நான் பார்ப்பேன் ஃபோன் அழகா.
அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நொக்கியா போனை வச்சிருந்த அந்த 2007 காலத்துல கதைக்குள்ள வந்து எப்படின்னு சொன்னா இப்ப 16 ப்ரோ மேக்ஸ் 15 ப்ரோ மேக்ஸ் பாக்குற மாதிரி அந்த ஒரு வியப்பா பார்ப்பாங்க. ஏன்னா அதான் ஃபேமஸ் அந்த டைம்ல. பட்டன் போன் வந்து தான் ரொம்ப ஃபேமஸா இருந்த போன் அது. ஆனா இப்ப பட்டன் அந்த நொக்கியா போன் ஃபேமஸ் இல்ல. அது கதையே இல்ல பெருசா. அது வரலாறு தான் இருக்கு, பட் கதை இல்லை. சரியா? ஏன்னு சொல்லி சொன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நொக்கியா கம்பெனியால மாற முடியாது. அந்த டைம்ல ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன செஞ்சாருன்னு சொல்லி சொன்னா ஆப்பிள் போனை கண்டுபிடிச்சாரு. இப்ப எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஆப்பிள் போனை யூஸ் பண்ணி பார்க்கல, கொஞ்சம் டச் பண்ணக்கூடியதா இருந்துச்சு. அதாவது FB எல்லாம் பார்க்கலாம், ஏன்னா கொஞ்சம் வந்து அழகா இருந்துச்சு, கையில வச்சுட்டு ஈஸியா இருந்துச்சு, அதாவது அதை விட கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா நொக்கியா போன வந்தா எல்லாரும் ஆப்பிள் போனை கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் ஹுவாவி, சாம்சங் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர ஸ்மார்ட் போன் வர நோக்கியா டவுன். ஆனா நோக்கியா ட்ரை பண்ணாங்க இந்த லேண்ட்ஸ்கேப் யூஸ் பண்ற போன எப்படி யூஸ் பண்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க. அந்த லேப்டாப் யூஸ் பண்ற சிஸ்டம் தான் இருந்துச்சு. அது ஆட்களுக்கு ஃபேமிலியர் ஆனிச்சா இருந்துச்சு. நோக்கியா டவுன் ஆனிச்சு. ஒரு டைம்ல வந்து நோக்கியா CEO சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதாவது நாங்க எந்த ஒரு பிள்ளையுமே செய்யல, நாங்க தோத்துட்டோம். அதாவது வேண்டது மைக்ரோசாஃப்டோட இந்த நோக்கியாவுன்றாங்க பில் கேட்ஸ் அண்ட் வேண்டி என்ன செய்யறாங்க வந்து இப்போ வந்து வச்சிருக்காங்க இந்த கம்பெனியை. இந்த டைம்ல வந்து இவர் ஆள்றா இந்த நோக்கியாவோ எந்த ஒரு பிள்ளையுமே செய்யல, இந்த கம்பெனி எதுவுமே செய்யல, ஆனா தோத்துட்டாங்க. கால மாற்றத்தின் தந்தை சார்ல்ஸ் டார்வின் சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்க சர்வைவ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் தான் சொல்றேன். திங்க் பண்ணி பாருங்க, இந்த என்ன சொல்றது, இந்த கரப்பான், இந்த பள்ளி, டைனோசர் எல்லாமே ஒரு காலத்துல இப்ப டைனோசர் காலத்துக்கு ஏற்றபடி மாற முடியல. அப்ப அதனால என்ன நடந்துச்சு, டைனோசர் வந்து இந்த உலகத்தை விட்டு நீங்களும் நானும் இப்ப நம்ம கதைக்கிறது மெயினா பைனான்சியலா காசை பத்தி தான் பேசி கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான இன்கம் ஏர்ன் பண்ற ப்ராசஸ் இல்லை அப்படின்னு சொன்னா உங்களால என்னாலையோ நாங்க டே 1ல பார்த்த ட்ரீம் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமா? இது நான் சொல்லல, இல்ல வந்து சக்சஸ் எல்லாருமே சொல்ற விஷயம் அதுதான். காலத்துக்கு ஏற்ற உங்களால என்னால பைனான்சியல் சக்சஸ் தான் முடியாது. காலத்துக்கு ஏற்ற மாறுறவங்களால மட்டும்தான் சக்சஸ் தான் முடியும். அப்ப நானும் நீங்களோ இதுவரைக்கும் நாங்க ஒரு ஒர்க் போறோம், உங்களுக்கு இன்கம் கிடைக்குது, அதை வச்சு நம்ம என்ன சரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு நாள் செஞ்சு கொண்டிருக்கோம். உலகத்துல 2 விதமான இன்கம் இருக்கு. நான் அதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி காட்டுறேன். ஒண்ணு சொல்லுவாங்க வந்து ஆக்டிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம் சொல்றது என்னது, நம்ம ஒர்க் வேலை செய்யறோம் உங்களுக்கு காசு கிடைக்குது, வேலை செய்யறோம் காசு கிடைக்குது, வேலை செய்யாம விட்டா காசு கிடைக்காது. இதுதான் சொல்லுவாங்க வந்து ஆக்டிவ் இன்கம் சொல்லி. இந்த ஆக்டிவ் இன்கம் நாங்க என்ன செய்யறோம், நம்ம காசு கிடைக்கிறோம். இன்னொரு இன்கம் இருக்கு பசிவ் இன்கம் சொல்லி. வேலை செய்யறோம் காசு கிடைக்குது, வேலை செய்யறோம் காசு கிடைக்குது, வேலை செய்யாம விட்டா வந்து பாத்தீங்கன்னா காசு கிடைக்க போறது இல்லை. இதான் சொல்லுவாங்க என்னது பசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லி. ஆமா இல்லையா? இந்த இன்கம் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு சில பேர் கேள்விப்படாமல் இருக்கலாம். ஆனா இன்கம் இப்ப இருக்கிற சக்சஸ் எல்லாருமே ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இந்த இன்கம் பசிவ் இன்கம். சில பேர் யோசிக்கலாம், ஐயோ என்ன பசிவ் இன்கம் எனக்கு தெரியாது, நான் யார்கிட்ட போயிட்டு கேட்கறது, இது எனக்கு புதுசா இருக்குது, எனக்கு வந்து வேலை செஞ்ச காசு கிடைக்க முடிய இன்கம் மெத்தட் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எஸ், இந்த இன்கம் மெத்தட் உங்களுக்கு சரியான முறையில் அனலைஸ் ஆகி அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பைனான்சியல் மாற்றத்தை விட நீங்க அதிக ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிற பர்சன் தான் இருக்கு. சில பேருக்கு இந்த பேசிவ் இன்கம் இப்பதான் தெரியும். அப்ப டிசிஷன் எடுக்கணும். ஓகே, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பேசிவ் இன்கம் எடுக்க போறேன், எப்படி நான் எடுக்கிறது, யார்கிட்ட நான் போய் கேட்கறது? சில பேர் இந்த டைம்ல பெரிய மிஸ்டேக் கூட விடுவாங்க. சரியான முறையில் அனலைஸ் பண்ணி வந்துட்டு கடைசி டைம்ல டிசிஷன் எடுக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபால்ட்டும் நடக்கும். என்ன செய்ய போறோம், ரைட் இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல வந்து கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணி முடிஞ்சு பசிவ் இன்கம் எடுக்கணும், அப்ப நம்ம யார்கிட்ட சரி போய் கைட்ல எடுக்கணும். என்ன செய்வாங்க, ஃபேமிலி டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்பாங்க, ரைட் நான் இதுக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி. அவருக்கு தெரிய வருமா? அவருக்கு காய்ச்சல்னு சொன்னா அவருக்கு ஆன்சர் சொல்ல முடியும். ஆன்லைன் ஒர்க் சம்பந்தமா ஐடியா இருக்கு அவருக்கு இல்லை. ஸோ நாங்கள் இதை சொல்லுவாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல
நம்ம நிறைய பேர் விட மிஸ்டேக் இதுதான். ஒரே இடத்துல என்ன செய்யணும்? லைஃப்ல நடக்கணும். வந்து நீ எது பாத்தீங்கன்னா நடக்கணும்? விசுவல் நடக்கிற காடு கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கைக்கிறவங்கன்னா கையில நம்ம வந்து அடிச்சு நிறைய பேர் விட்டுருப்பேன். நம்ம எங்களால செல்ஃப் எடுக்க முடியாத சந்தர்ப்பத்தில் நான் வண்டியில அது ரெண்டு விதமான வண்டியில ஒப்பீனியன் கட்டி நமக்கு இருக்காங்க. விட்டுருப்பேன். ஒன்று சொல்லுவாங்க வந்து குவாலிஃபைடு ஒப்பீனியன், இன்னொரு வண்டியில விஷயம் கட்டி சொல்லுவாங்க நான் குவாலிஃபைடு தான் ஒப்பீனியன். ஒரு விஷயம் வந்து குவாலிஃபைடு ஒப்பீனியன், இன்னொன்று நான் குவாலிஃபைடு ஒப்பீனியன். குவாலிஃபைடு ஒப்பீனியன் வந்து பாத்தீங்களா இருந்தா அந்தந்த இண்டஸ்ட்ரியில சக்சஸ் ஆன ஒரு பர்சன் அல்லது எக்ஸ்பர்ட் ஆன ஒரு பர்சன் சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு காய்ச்சல் வருது, நாங்க போயிட்டு கராச்சில போய் கேட்போமா, எனக்கு காய்ச்சல், எனக்கு சுகம் இல்லை, எனக்கு மருந்து கொடுங்க சொல்லி சரியா வருமா? கராச்சில இருக்கிற வாகன கலெக்டர் ஒரு பர்சன் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவார், பாவன்சில போயிட்டு இந்த கலர்ல 2 டேப்லெட்டும் இந்த டொனிக்கும் வேண்டி கொடுங்க சரியாயிடும். டபுள் ஆயிடும் அது இருந்தது. சரியா? வீட்டுல என்ன செய்வாங்க வந்து அம்மா அல்லது அப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ செஞ்சு கொடுப்பாங்க, சில டைம் டபுள் ஆயிடும். அதுக்கு குவாலிஃபைடான பர்சன் யாரு? டாக்டர் தான். நட்ஸ் பாடத்துல ஒரு டவுட் ஒன்று வருது, போயிட்டு தமிழ் படிப்பிக்கிற சேட்டை போயிட்டு நம்ம கேட்கிறோம் இதுக்கு என்ன செய்யும். அவருக்கு வந்து செய்யுள் என்ன சொல்லி தர முடியும், நட்ஸ் டவுட்டுக்கு வந்து அவருக்கு கிளியர் பண்ண இயலாது. ஆமா இல்லையா? அந்த இடத்துல என்ன நடக்க போகுது, அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் 2 வருமா இல்லையா? ஆப்ஷன் 2 வரும். அப்ப குவாலிஃபைடான ஒப்பீனியனுக்கு நான் குவாலிஃபைடான ஒப்பீனியன் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஆன்லைன் ஒர்க் சம்பந்தமா நம்ம யார்கிட்ட போயிட்டு ஐடியா கேட்க போறோம், நம்மளோட ஃபேமிலியில வந்து ஏதோ ஒரு விதத்துல கைட்லைன் பண்றோம். அவருக்கு ஐடியா இருக்குமா ஆன்லைன்ல எக்ஸ்பர்ட் ஆக, ஆன்லைன்ல பெரிய சக்சஸ் ஆகிருக்கிறோம். இந்த நான் குவாலிஃபைட் ஒப்பீனியன், அதாவது டாக்டர் நாங்க மெடிசன் எடுக்கிறது குவாலிஃபைட் ஒப்பீனியன், லோயர்ட்ட வந்து கோர்ட் கேஸ் சம்பந்தமா பேசுறது, ஆர்கிடெக்டர் பில்டிங்கோட டிசைன் பண்றது, இதுகள் குவாலிஃபைட் ஒப்பீனியன். அந்தந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் பெற்றவங்கள்ட்ட மட்டும்தான் நம்ம வந்து குவாலிஃபைடான ஒப்பீனியன் எடுக்க முடியும். சரியா? ஓகே. இப்ப நம்மளுக்கு ட்ரீம் இருக்கப்படி மாசம் ஒரு 5 வருஷத்துல 2 கோடி 3 கோடி 5 கோடி ட்ரீம்ஸ் இருக்கு. பட் நம்ம போயிட்டு அட்வைஸ் எடுக்கிறது யார்கிட்ட? ட்ரீம்லெஸ் பர்சன்ட். மாசத்துக்கு 50,000 60,000 முடிச்சிட்டு இருக்கிற ஒரு பர்சன்ட் 5 கோடி 6 கோடி சரியா வருமா? நீங்க எதிர்பார்க்கறதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு சரியா வருமா? ஆன்லைன் ஒர்க் ஒன்று நீங்க செலக்ட் பண்றதா இருந்தா அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சக்சஸ் ஆன ஒரு பர்சன் அல்லது சக்சஸ் ஆகி கொண்ட ஒரு பர்சன் மட்டும் தான் நீங்க கேட்கலாம். கேட்கலாம். சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது வந்து பாத்தீங்கன்னா, இந்த போட்டோல இருக்கிற விஷயம் தான். If you want to own a Rolls Royce, stop taking advice from a Toyota owner. எங்களுக்கு ட்ரீம் எல்லாம் இருக்கு, எப்படி எக்ஸ்பர்ட் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குற அளவுக்கு ட்ரீம்ஸ் இருக்கு. பட் நம்ம போய் அட்வைஸ் எடுக்கிறது எப்படி? டொயோட்டா ஆரம்பிச்சு. ஏன்னா ரோல்ஸ் ராய்ஸ் தேவைன்னு சொல்லி சொன்னா இப்ப உங்களுக்கு நீங்க வேண்டியிருக்கணும், இந்த மாசம் வேண்டி 6 மாசத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணணும். 6 மாசத்துக்கு பிறகு வேணும் நீங்க இப்போ ஆர்டர் பண்ணணும். சீட்ல இருக்கிற நூல்ல கலர் கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்ற கலர்ல தான் ஹேண்ட்மேட் கார் தான் ரோல்ஸ் ராய்ஸ். டொயோட்டா கார் அப்படி இல்லை, only 6 hours 6 மணி நேரத்துல ரெடி ஆயிருக்கு கார். சரி, அப்ப நம்ம வந்து குவாலிஃபைடான ஒப்பீனியன் இருந்தால சரி. ஓகே ரைட், இவ்வளவுதான் நம்ம வந்து டே 3 விஷயங்கள் சரியான முறையில வந்து ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு விஷயம் ஒன்று அட்ரஸ் பண்றதுக்கு வந்திருக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, ப்ரோக்ராம் இதோட ஃபினிஷ்ட் ஆகுது. இதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு செலக்ட் ஆயிட்டேன்னா அல்லது நான் அடுத்தது நான் என்ன ஸ்டெப்ஸ் நிறைய விஷயங்கள் மைண்டுக்குள்ள தோணி கொண்டிருக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கீங்க. ஆனா எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு. ஆனா இருந்து கொஞ்சம் பேர் செலக்ட் ஆக போறாங்க, கொஞ்சம் பேர் நாங்க செலக்ட் பண்ண போறோம், செலக்ட் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட். ஸோ அதுல வந்து நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ப்ரோக்ராமிங் செலக்ட் ஆகிறாங்களுக்கு வந்து நான் பார்த்தோம் இல்ல டே 1 டே 2 டே 3 ட்ரீம்ஸ் பார்த்துருந்தேன். ட்ரீம்ஸ் எப்படியெல்லாம் நான் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி என்ன பார்த்துருந்தேன். வந்து அதை அச்சீவ் பண்றதுக்கான சீக்ரெட் என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தோம். அடுத்து டே 3ல வந்து இந்த மாடர்னைசிங் வேர்ல்டு சம்பந்தம் பார்த்தோம். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றம் ஒன்று மாறினா தான் நம்ம வந்து சர்வை பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தோம். இந்த விஷயங்கள் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோமா இல்லையா? இந்த 3 விஷயத்திலயுமே வந்து எக்ஸ்பர்ட் ஆகி அவனோட லைஃப்ல வின் பண்ணவங்களை நம்ம பார்த்திருக்கோமா? இல்ல. நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து இதுல சொல்லிட்டு போறது வந்து சரி வருமா? இல்ல. சொல்லிட்டு போறதோட சேர்த்து அதுல வந்து எக்ஸ்பர்ட் ஆகி அதுல வந்து ரியலா உதாரணத்துக்கு 5 கோடி ட்ரீம் சொன்னா 5 கோடி ட்ரீம் அச்சீவ் பண்ணுவாங்க.
அந்த சீக்கிரட்டை யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுவாங்க, அதுக்குரிய சீக்கிரட்டை யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுவாங்க. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி அதை அச்சீவ் பண்ணணும். அவங்களெல்லாம் நேர்ல மீட் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷலான சான்ஸ் கிடைக்குது. இது எல்லாருக்குமே செலக்ட் ஆக வந்து 5ல இருந்து 10 பேர் அந்த 5ல இருந்து 10 பேர் நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. சான்ஸ் வந்து அப்படியான சான்ஸ் கிடைக்கிறார்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த செஷன்ல செஷன் செஞ்சவங்க எல்லாரோடையும் மீட் பண்ணலாம். அதை விட பெரிய லெவல்ல இருக்கிறவங்கள மீட் பண்ணலாம். அவங்களோட வந்து சக்சஸ் ஆனது நாலேஜ் எடுத்துக்கொள்ளலாம். அவங்களோட லைஃப்ல வந்து அவங்க எப்படி சக்சஸ் ஆனாங்க அந்த நாலேஜ் எடுத்து அதை எப்படி அப்ளை பண்றதுக்கான ஆக்ஷன் பிளானை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே செஞ்சு கொள்ளலாம். அந்த 5-10 பேருக்குள்ள வந்து நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? பட் அப்படியே ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நம்ம அதாவது டே 1 டே 2 டே 3 நம்ம லைஃப்ல ரியாலிட்டியான விஷயங்களை பார்க்கணும். ரியாலிட்டியோட சக்சஸ் ஆனாக்களையும் பார்க்கும்போது அதாவது நம்மளும் டிரெக்டா அந்த சக்சஸ் லெவலுக்கு போகலாமா இல்லை? ஏன்னா அதுக்காக தான் நீங்க எல்லாருமே வந்துருக்கீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து லைஃப் என்னன்னு தெரியாம இருக்கிறவங்க மத்தியில லைஃப் வந்திருக்கு. இல்லாட்டி யாருமே இதுல வந்திருக்க மாட்டீங்க தானே. அப்படியானவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சான்ஸ் ஒன்று கிடைக்கும். அந்த 5ல இருந்து 10 பேருக்குள்ள நீங்க இருக்கணும் மட்டும் எல்லாரும் இருக்கணும். எல்லாருமே இருக்க முறையில A1 Day 2 Day 3 அட்டென்ட் பண்ணி அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்து சரியான முறையில வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சரியா? சரிதான் நான் லாஸ்ட்ல சொன்ன விஷயம். ஸோ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே எல்லாருமே போயிட்டு உங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் உடனே ஓடி போய் கேளுங்க, நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு செலக்டா, அதாவது நான் அந்த ப்ரோக்ராமுக்கு நான் போக முடியுமா சொல்லி கேட்க. எஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா இதுக்கு பிறகு ஒரு மீட்டிங் ஒன்று சின்ன மீட்டிங் உங்களுக்கு இந்த மீட்டிங்ல இதை பத்தி யோசிக்காதீங்க. அவங்களோட கைட்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ஒரு லெவலுக்கு சக்சஸ் லெவலுக்கு. சரியா? ரைட்? எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிருக்கிறீங்க. யோசிக்கிறீங்களோ தெரியல, இப்பயே மெசேஜ் போட்டீங்களோ தெரியல. சரியா? ஓகே. ப்ரோக்ராம் கோர்ஸ் வந்து 3வது நாள் கோர்ஸ் நாங்கள் ஒஃபிஷியல் எண்ட் பண்றோம். எண்ட் பண்றதுக்கு முன்னுக்கு எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் பண்ணி கொள்றேன். என்னன்னு சொல்லி சொன்னா இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாவே வந்து கேமரா ஆன் பண்ணி 100% அட்டென்ட் பண்ணி எனக்கு ரியாக்ட் பண்ணி தம்ஸ் அப் பண்ணி ஹேண்ட் ரைஸ் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் இப்போ உங்களோட சைட்ல வந்து இப்படி எனர்ஜி இல்லைன்னு சொல்லி சொன்னா எந்த சைட்ல வந்து எல்லாருமே அப்படி பிளாங்கா பேசாமலே இப்படி இருந்தீங்கன்னு சொன்னா என்னால ப்ரோக்ராம் சரியான முறையில் செஞ்சிருக்க முடியாது. எல்லாம் சிரிச்சு கொண்டு தம்ஸ் அப் பண்ணி இருந்ததால தான் என்ன ப்ரோக்ராமை வந்து நான் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சதுக்கான காரணம். சரியா? ஸோ அகெயின் அண்ட் அகெயின் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணி கொண்டு இந்த ப்ரோக்ராம் ஒஃபிஷியலாக எண்ட் பண்ணுறோம். அப்படின்னு சொன்னால் செலக்ட் ஆகிறோட மீட் பண்ணுறோம். செலக்ட் ஆகாதவர்களுக்கு இன்னொரு ட்ரைனிங் இருக்கும், அதையும் ஃபினிஷ் பண்ணி நீங்கள் உங்களோட லைஃப்பில் ட்ரீம்ஸ் கோல்ஸ் டார்கெட்ஸ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணி ஒரு சக்ஸஸ் லெவலுக்கு போகணும்னு விஷ் பண்ணி நான் வந்து இந்த கோர்ஸை ஃபினிஷ் பண்ணுறேன். அப்படின்னு எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். Chumma chalo.